இவன் தான் சைக்கோ கொலகாரனா, அது இவன் தான், வேற யாரும் கிடையாது. அப்படியே காட்டு, மூஞ்சி கொஞ்சம் காட்டு. சிடி. ஐயோப்பா, உண்மையில சைக்கோ கொலகாரன் மாதிரியே இருக்கு ரெட் கலர் லைட்ல. இப்போ நம்ம வந்துட்டு சன்னா ஸ்டோர்ஸ்க்கு தான் போறோம். பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. அம்மா தான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க, அப்பா வந்துட்டு இங்க உட்காந்துருக்காங்க. அப்புறமா சைக்கிள் வந்துட்டு எல்சா போட்ட சைக்கிள் மாதிரி நான் வாங்க போறேன். பர்பிள் கலர்ல, எல்சா ப்ளூ கலர் போட்டு. ஆனா எங்க எடுத்தோம் நீங்க யோசிக்கிறீங்க. இதுவும் சன்னா ஸ்டோர்ஸ்ல தாங்க எடுத்தோம். இதுவும் சன்னா ஸ்டோர்ஸ்ல தான். வீட்டு கபோர்டுல நக்கல்யா அவனுக்கு. போயிட்டு பார்க்கலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற. சன்னா ஸ்டோர்ஸ் கிட்ட வந்துட்டு வந்தாச்சு. எங்க சித்தப்பா வந்துட்டு உள்ள போனோனே காட்டுவாங்க எல்லாமே. இங்க வந்துட்டு சைக்கிள் அடிக்கையும் வந்துட்டோம். பேரும் சண்டை போடுறதுலயும் ஒண்ணு இருக்கிறாங்க. அதனால நானும் அழுது போராட்டம் பண்ணி தான் இங்கேயே வந்தோம். நாங்க emotional damage. வந்துட்டு இறங்கியாச்சு. வாங்க நம்ம வந்துட்டு உள்ள போலாம். ஹைட்டா இருக்கு, எந்த விட ஹைட்டா இருக்கு. சித்தப்பா கூட வந்து கட்சி மாறிச்சு. அது கொஞ்ச நேரத்துல சித்தப்பா தான் வந்து சாக்லேட், ஐஸ் அதெல்லாமே வாங்கி தருவாரு. அதனால அவர் கூட தெரிஞ்சிருக்கு. எனக்கு சைக்கிள் வாங்க. லெஜெண்ட் ஃபேன் தானே ஆமா, அவர். எவ்வளவு பிடிக்கும். அங்க பாருமா. best legend Saravana best. அவரோட டைலாக் வந்து அதிகமா சொல்லுவாங்க. இவர் ஆடுவாரா இல்ல ஆட்டி வைப்பாரா? எஸ்கலேட்டர்ல போனோம்னா ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக வந்து அந்த அம்மா கலந்துடுவாங்க எஸ்கலேட்டர்ல போனோம்னாலே. அதனால லிஃப்ட்லேயே கூட ஏற மாட்டாங்க. ஏய் ஏய் ஒரு சுத்தி சுத்தி பார்க்கலாம். ஐயோ, அது ஒன்று வாங்கிடுங்களா? 2000 தானே. ஆஹா, குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா. இன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து இது வாங்கிக்கலாம். ரேட்டு பாரு. ஏய் இரு, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஓகேவா? வெளியில எல்லாரும் ஜாலியா இருக்கு. யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன். நான் உனக்கே கொடுக்க மாட்டேன். யா யா கீழே இருக்கிற பிரேக்கு நிக்கணும், தான் பிரேக் ஆகணும். பின்னாடி தள்ளிட்டு வழி விடுற மாதிரி ஓட்டாங்க. முன்னாடி போனா முன்னாடி, பின்னாடி பார்வேர்டு ஃப்ரண்டா. எல்சா சைக்கிள் பர்பிள் கலர் வாங்கலாம் தானே சொன்னீங்க. எல்சா சைக்கிளும் பர்பிள் கலர். சார்ஜரு, அது அப்புறமா வந்து இது ஃபிட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு டூலுமே கொடுத்துருக்காங்க. கீழுமே வந்து இந்த கவர்லேயே போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ரொம்ப நேரமாக ட்ரெயின் பண்ணி பார்த்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க பில்டிங்க்கு. இப்போ இன்னொரு ஒரு குழந்தை வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. பாகுபலி மாதிரி அங்கங்க தூக்கின்னு திரிகிறானுங்க. லட்டு ஒரு வழியா வாங்கியாச்சு. ஹாப்பியா? பைக் டெலிவரி. சைக்கிள் வாங்கலாம்.
அதுக்கு ஒரு கவர் வேற போட்டு தராங்க. என்னென்னப்பா லட்டு வந்து எப்பவுமே எப்படின்னா இவங்க கடையில் எல்லா பொருளுமே இருக்கும். அந்த பொருளை தான் வந்து எங்கன்னா வந்தால் பெரிய விஷயம் இல்லவே இல்லை வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப கூட்டமாக இருக்கிறதால அவங்க வந்து எஸ்கலேஷன்லேயே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவங்க கையில் தான் கொடுத்துருக்காங்க. கால் எடுத்து வச்சுக்கிறல நீ இன்னும் எவ்வளோ பேர் சரவணா ஸ்டோரில் இருக்காங்க. நைட்டு 10 ஆகுது. இன்னும் பாருங்கள் எவ்வளோ வண்டி கார் எவ்வளோ கார் நிற்கிது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா இவர் தான். அதை பற்றி நான் நிறைய சொல்கிறேன் அப்புறமா. பாருங்கள் நம்மளோட கார் இங்கே நிற்கிது. இப்போ எப்படி போகிறது தெரியல. இதுலேயே பிளேட்லேயே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கையிலேயே தூக்கி. டிக்கி பத்தலை, அதனால் உள்ள சீட்லேயே வச்சிடலாம். பைக்கும் வாங்கியாச்சு. நம்ம இதோ வந்து என் பக்கத்துல தான் இருக்கு. இதை பார்த்தீங்களா, பைக்கும் வாங்கிட்டோம். வாங்க வந்தது சைக்கிளு, வாங்கினது பைக்கு. நல்லா ஏமாற்றி எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் டியூஷன் மட்டும் போக மாட்டாங்கன்னு அழுகுறாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நாளைக்கு EVS எக்ஸாம் இருக்குது, அது முடிக்கணும். என்னடி சொல்ற? அதுக்கப்புறமா இன்னைக்கு என்ன எக்ஸாமா? இன்னைக்கு எங்கம்மா நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்க? இன்னைக்கு Emotional damage. லட்டுக்கு வந்து இப்போ வந்து தூக்கம் வந்துருச்சு. ஆனால் வந்து வீட்டுக்கு போயிட்டு இப்போ சாப்பிட்டு தான் தூங்கணும். அதுக்கு முன்னாடி பைக் வேறு ஓட்டணும். பைக் வேறு ஓட்டணும். நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். இன்னும் மோனிஷை வந்து கலெக்ட் பண்ணல. ஐயோ கூட ஜெய் மகுமதி. பாகுபலி பாருங்க, ஏற்கனவே வீடு வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குது. திரும்ப எக்ஸ்ட்ரா இது இந்த ஒரு பொருள். பைக் என்னது இது? இரு இரு பொறுமையா ஓட்டணும் லட்டோ.